விஆர் நாலேஜ் டீச்சர் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் ஈஷாம் கார்டை ஆன்லைன் மூலமாக விண்ணப்பித்து பெறுவது எப்படி என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கான அப்டேட் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். முதல்ல கூகுள் சர்ச்சில் ஈஷாம் கார்டுன்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. முதல்ல வர ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் இந்த இடத்துல உள்ள ரெஜிஸ்டர் ஆன் ஈஷாம் என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இந்த இடத்துல நீங்கள் ஆதாருக்கு எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல உள்ள கேப்சா கோடை இந்த பாக்ஸ்குள்ளார டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் பிஎஃப் அண்ட் இஎஸ்ஐ வாங்குறீங்களான்னு கேட்டிருக்காங்க. அதற்கு நோங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் இந்த பிஎஃப் அண்ட் இஎஸ்ஐ வாங்கி கொண்டிருப்பவராக இருந்தால் இந்த கார்டு நீங்கள் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு எந்த பயனும் கிடையாது. அடுத்து சென்ட் ஓடிபி என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உள்ள கேப்சா கோடை இந்த பாக்ஸ்குள்ளார டைப் பண்ணிவிட்டு சப்மிட் என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் இந்த இடத்துல உள்ள ஆதார் நம்பர் என்னும் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ்குள்ளார உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உள்ள கேப்சா கோடை இந்த பாக்ஸ்குள்ளார டைப் பண்ணிவிட்டு வேலிடேட் என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இந்த இடத்துல உள்ள கண்டினியூ டு என்டர் அதர் டீட்டெயில்ஸ் என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய எமர்ஜென்சி மொபைல் நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய இமெயில் ஐடியை இந்த இடத்துல டைப் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க, இல்லை என்றால் தேவையில்லை. அடுத்து உங்களுடைய திருமண நிலையை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க, அதாவது மேரிடா அல்லது அன்மேரிடா என்பதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய தந்தையின் பெயரை இந்த இடத்துலையும் தாயின் பெயரை இந்த இடத்துலையும் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து சோசியல் கேட்டகரியில் நீங்கள் எந்த கம்யூனிட்டி என்பதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய பிளட் குரூப்பை கொடுக்கறதுனா கொடுத்துக்கலாம், இல்லை என்றால் தேவையில்லை. அடுத்து நீங்கள் ஊனமுற்றவரான்னு கேட்டிருக்காங்க. அதற்கு எஸ்ஆர்னோங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நாமினி டீட்டெயில்ஸை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. அதற்கு நாமினியின் பெயரை இந்த இடத்துலையும் நாமினியின் டேட் ஆஃப் பர்த்தை இந்த இடத்துலையும் கொடுத்துக்கோங்க. அடுத்து நாமினி ஆனா பெண்ணா என்பதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நாமினி உங்களுக்கு என்ன உறவு முறை என்பதை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நாமினியின் அட்ரஸை இந்த இடத்துலையும் நாமினியின் மொபைல் நம்பரை இந்த இடத்துலையும் டைப் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் உங்களுடைய அட்ரஸை கொடுக்க வேண்டும். அதற்கு இந்த இடத்துல உங்களுடைய ஸ்டேட்டையும் இந்த இடத்துல உங்களுடைய மாவட்டத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் இருக்கும் ஏரியா கிராமப்புறமா அல்லது நகர்ப்புறமா என்பதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய தெரு பெயர் மற்றும் ஊர் பெயரை இந்த பாக்ஸ்குள்ளார டைப் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுடைய ஸ்டேட்டையும் இந்த இடத்துல உங்களுடைய மாவட்டத்தையும் இந்த இடத்துல உங்களுடைய ஏரியாவின் பெயரையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய ஏரியா பின்கோட் நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து எத்தனை வருடமாக இந்த முகவரியில் வசித்து வருகிறீர்கள் என்பதை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் மேலே கொடுத்துள்ள உங்களுடைய நிரந்தர முகவரியில்தான் தற்போது உள்ளீர்கள் என்றால் அதே அட்ரஸை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அல்லது நீங்கள் தற்போது வேறு முகவரியில் வசித்து வருகிறீர்கள் என்றால் அந்த முகவரியை இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க என்பதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் படித்ததற்கான சான்றிதழ் இருந்தால் அதை ஸ்கேன் பண்ணி இந்த சூஸ் ஃபைலுங்கிற ஆப்ஷன் மூலமாக அப்லோட் பண்ணிக்கோங்க. உங்களிடம் சர்டிஃபிகேட் இல்லை என்றால் அப்லோட் பண்ண தேவையில்லை. அடுத்து உங்களுடைய மாத வருமானம் எவ்வளவு என்பதை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களிடம் வருமான சான்றிதழ் இருந்தால் அதை ஸ்கேன் பண்ணி இந்த இடத்துல உள்ள சூஸ் ஃபைலுங்கிற ஆப்ஷன் மூலமாக அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் மொபைல் ஆப் பேஸ் பண்ணி சர்வீஸ் ப்ரொவைடராக ஒர்க் பண்ணுறீங்களான்னு கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் ஃபுட் டெலிவரி, ட்ராவல் மூலமாக கஸ்டமர் பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ணுவது போன்ற மொபைல் ஆப் மூலமாக உங்களுக்கு கொடுக்கப்படும் வேலையை செய்கிறீர்கள் என்றால் எஸ் என்னும் ஆப்ஷனையும் இல்லை என்றால் நோ என்னும் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுகிறீர்கள் என்பதை இந்த இடத்துலையும்
இந்த வேலையை நீங்கள் எத்தனை வருடமாக செய்கிறீர்கள் என்பதை இந்த இடத்துலையும் கொடுத்துக்கங்க. அது மட்டுமல்லாமல் வேறு வேலைகள் தெரியும் என்றால் அதை செகண்டரி ஆக்குபேஷன்லையும் கொடுத்துக்கங்க. அடுத்து உங்களிடம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் அதை இந்த இடத்துல உள்ள சூஸ் ஃபைலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிக்கங்க. அடுத்து சேவ் அண்ட் கண்டினியூ என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்க வேண்டும். அதற்கு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரை இந்த இடத்துல நீங்கள் என்ன நம்பர் கொடுத்தீங்களோ அதே அக்கௌண்ட் நம்பரை கன்ஃபர்மேஷனுக்காக இந்த இடத்துலையும் கொடுத்துக்கங்க. அடுத்து உங்களுடைய பேங்க் பாஸ்புக்கில் உள்ளது போன்று நேமை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கங்க. அடுத்து இந்த இடத்துல உங்களுடைய பேங்க் ஐஎஃப்எஸ்சி கோட் நம்பரை டைப் பண்ணிவிட்டு இந்த சர்ச் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய பேங்க் நேம் அண்டு பிரான்ச் நேம் ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும். அடுத்து சேவ் அண்ட் கண்டினியூ என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் அனைத்தும் ஷோ ஆகும். உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனைத்தும் சரியாக உள்ளதா என்பதை செக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உள்ள டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஈஷாம் ஐடி கார்டு ஷோ ஆகும். அதை நீங்கள் இந்த இடத்துல உள்ள டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இந்த கார்டு உங்களுக்கு விண்ணப்பித்து தர வேண்டுமென்றால் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9566501295. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.